ஆமா. காலம் மாறி போச்சு. போன் காட்ட. என்ன பண்ற? என்னம்மா பண்ற? தெரியலையே. தெரியலனா போ. சரி போன் பார்த்தது போதும். ஏதாவது சமைச்சு கொடு, பசிக்குது. உனக்கு வெக்கமாவே இல்லையா? சொல்லு, வெக்கமா பெத்த தாய்கிட்ட சோறு கேட்கறதுக்கு வெக்கப்பட்டா சோறு கிடைக்காது. போய் லீவு நாள் தானே, போய் நீ சமைக்கலாம்ல. இப்பமா என்ன சமைக்க சொல்ற? அம்மா கையால சாப்பிடுற மாதிரி வருமா? நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா புருஷனுக்கு சமைச்சு போடணும்ல. என் புருஷனை நான் நல்லா பாத்துப்போமா, எல்லாம் சமைச்சு போடுவேன். எப்படி பாத்துப்ப? எனக்கு சமைக்க தெரியும், நல்லா சமைப்பேன். உனக்கு சமைக்க தெரியுங்கிறது எனக்கு தெரியும். நீ நல்லா சமைப்ப, சூப்பரா சமைப்ப. அதனாலதான் சமைக்க சொல்றேன். அம்மா, அது என் மாமியார் வீடு, இது என் வீடு, என் அம்மா வீடு. என் மம்மி கையால சாப்பிட்டா அது ஒரு ஹாப்பினஸ்மா. நீ என்ன ஏமாத்துற? ஏமாத்த முடியுமா உன்னை போயிட்டு? நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இப்படி சொல்லி சொல்லியே எனக்கு நீ வேலை வாங்குற. சரி, வேலைலாம் வாங்கலமா நானு, பாசமா இப்பவே பழகுனாதான் நாளைக்கு புருஷன் வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டுக்கு போய் நல்லா பழகுவேன் நானு. என்ன பழகுவா? இப்பவே சமைக்க தெரிஞ்சாதா? உனக்கு சமைக்க தெரியும், ஆனா பழக்க வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன பழகணும்? அதாவது ஒரு சகிப்புத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. எப்பயோ ஒரு நாள் சமைக்கிறதுக்கு போய் சகிப்புத்தன்மை வராது. ஆனா டெய்லி சமைக்கும் போதுதான் அந்த சகிப்புத்தன்மையும் சேர்ந்து வரும். நான் தியாகி பட்டெல்லாம் நான் அங்க போய் வாங்கிக்கிறேன், இங்க எனக்கு வேணாம். நீ மாமியார் வீட்டுல போய் சமைப்பேன்ற, உன் புருஷன் நல்லா பாத்துப்பல. அதெல்லாம் நல்லா பாத்து. அப்ப என்ன இப்ப பாத்துக்கோ. என்ன பாத்துக்கணும்? அவங்கள பாத்துப்பேன். அவங்க பாத்து பைத்தியக்காரி. அம்மா வீட்டுல தான் ஹாப்பியா இருக்க முடியும். அப்ப நான் எப்பதான் ஹாப்பியா இருக்கிறது? நீ உங்க அம்மா வீட்டுல உங்க அம்மா பட்டு உங்க அம்மா எவ்வளவு பண்ணி போச்சு. எங்க அம்மா செத்து போச்சுடி. அப்புறம் எங்க நான் ஹாப்பியா இருக்கிறது? இங்க இருந்துக்க ஹாப்பியா. அப்ப நீ தானே என்ன பாத்துக்கணும். நான் உன்னை பாத்துக்கலையா? எங்க பாத்துக்கிறேன்? இப்ப என்ன சொன்ன? நீ தான் என்ன பாத்துக்கணும்னு சொல்ற. புருஷன் வீட்டுக்கு போனாக்கா அங்க போய் முறவாசம் செய்யறது இங்க நீ செய்யலாம்ல. அங்க போய் தொடப்பும் தூக்கணும், வீட்டை கூட்டணும், ஆமா, சாப்பாடு சமைக்கணும், ஆமா, கொத்தடிமையா இருக்கணும். அவ்வளவு வேலை. கொத்தடிமைலாம் இந்த காலத்துல யாரும் இல்லம்மா. அவ்வளவு வேலை இருக்குமா? இங்க அம்மா வீடு வேலை இருக்கதான் செய்யும். அதான் சகிப்புத்தன்மை வேணும்ல. அதுக்காக இப்ப கூட இருக்கும்போது எனக்கு அந்த சகிப்புத்தன்மை இருக்காது. எவ்வளவு டார்ச்சர் பண்ற நீ? நான் உன்னை டார்ச்சர் பண்றேன்னா இந்த வேற உனக்காக தான் ஒரு 5 வீடியோ பார்த்தேன். எதுக்கு? சமைக்கிறதுக்காக. ஏதாவது சூஸ் பண்ணிட்டியா? 5 சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். 5 சமைக்க போறியா? இல்ல, 5 சேர்த்து 1 சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் நானு. 5 சேர்த்து 1. ஆமா, நீ ஒரு நாளைக்கு 1 சமைச்சா போதும். இல்லையே, 5லயும் ஒண்ணு கலந்து நான் 1 பண்ணா அது நல்லா ஒரு டிஷ்ஷா வரும்னு நினைக்கிறேன். இப்பதான் கொஞ்ச நாள் ஒரு போன வாரத்துலதான் கன்சிஸ்டன்சி இதெல்லாம் முடிஞ்சது. வேற எதுவும் அதனாலதான் உனக்கு டிஃப்ரெண்டா சமைக்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சோண்டு காரப்பொண்ணு கொஞ்சம் சோறு வச்சாலே சாப்பிட்டுட்டு சோறெல்லாம் நீ எதிர்பார்க்காத. இது ஒரு விதமான ஒரு டிஷ். வேணாமா, தயிர் சாதம் மாதிரி செஞ்சு கொடுமா. தயிர் சாதம் மாதிரி தான் இருக்கும். 5 விதமா செய்யறேன் தயிர் சாதம். என்ன கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு வீடியோல கொஞ்சம் ஸ்வீட் போட்ட மாதிரி இருந்தது, இதுல கொஞ்சம் சால்ட் போட்ட மாதிரி இருந்தது. யோசிக்கிறேன் இதுக்கு அது போடலாமா வேணாமான்னு. நீ அந்த நேரம் பார்த்து என் மைண்ட குழப்பிட்ட. சக்கரை பொங்கலையும் வெண்பொங்கலையும் சேர்த்து பார்த்துருப்பியோ, அதுதான் பார்க்க தயிர் சாதம் மாதிரி இருக்கும். இல்ல, இது வேற மாதிரி டிஷ். கருவேப்பிலை எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா ஒரு டிஷ்ல வந்து சுகரும் ஹனி எல்லாம் கலந்த மாதிரி இருந்தது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா நல்லா இருக்குமான்னு தெரியல. நான் அத மாதிரியும் இத மாதிரி செய்யலாம்னு யோசிச்சு பாக்குறேன். இல்ல கலந்து பண்ணலாமா? சாப்பிடுறதுக்கு ஒரு வாய் சோத்துக்கு உங்ககிட்ட நான் இவ்வளவு கெஞ்ச வேண்டியதா இருக்குமா? சோறு வேணுமா வேணாமா? வேணும். நான் இப்படிதான் சமைப்பேன். விருப்பம் இருந்தா சாப்பிடு, இல்லைன்னா நீ எனக்கு சமைச்சு கொடு, நான் சாப்பிடுறேன். நான் சமைச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன். அப்ப எனக்கு நீ சமைச்சு இல்ல, நீ எனக்கு சமைச்சு கொடு. நீ மட்டும் என்ன பண்ற?
சமையா நான் கேக்குறேன். கொஞ்சோண்டு குடுறி, இவ்வளோண்டு சமைச்சு கொடு போதும். நான் நீ சமைக்கிறது இல்ல. செத்தோட தானே கேட்க. ரொம்ப கஷ்டமா இன்னைக்கு வேர்க்குது. ஆமா இப்பதான் கண்டிப்பா போடா. சரி நல்லா என்ன சமைக்க போறீங்க செல்லம்? சமையல் நான் பண்ணுவேன். வெஜிடபிள்ஸ் நீங்க தான் கட் பண்றீங்களா? காய் தானே நான் வெட்டி தரேன். சரி ஒண்ணும் இல்ல, கையில கரண்ட் பண்ணி தரேன். அது சும்மா எல்லாமே நானே செய்றேன். கரண்டில கிண்டணுமா காய வெட்டணுமா அதுக்கு நானே சமைச்சிருக்கேன். எல்லாத்தையும் போடுறேன். போடுவேன். நீ ஜஸ்ட் நீ வந்து உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பாப்ப. எனக்கு தெரியாதா? என்னை ஏமாத்தி சமையல் கட்டு கூட்டு போலான்னு பாக்குறியா? வேலை எல்லாமே ஈஸியா பண்ணி தரமா? நீ நான் சமைக்க மாட்டேன். எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா நீ என் மூட வந்து அவுட் பண்ணிட்டேன். நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன சமைக்கணும்னு, என் மூட கெடுத்துட்டேன். மூட வந்து சரி பண்ண என்ன பண்ணும்? நீ சமைக்கணும். அப்படியே சுத்தி சுத்தி அங்க வந்து நிக்கிறேன். வேறதான் சொல்லு. வேற என்ன சொல்லணும்? சாப்பாடு சாப்பிட டைம் ஆயிட்டே இருக்கும், நேரம் போயிட்டே இருக்கும். அதனால நீ சமைச்சிரு. நான் சமைச்சா ரொம்ப நேரம் எடுத்துப்பேன். நீ சமைச்சா குயிக்கா சமைச்சிருவல்ல, சீக்கிரமா சாப்பிடலாம். குயிக்கா வேணும்னா சுடு தண்ணி தான் போட்டு தருவேன். பரவாயில்லையா? என்ன நான் சமைக்கணும் அதானே. அங்க வாழைப்பழம் வச்சிருக்கேன் பாரு ஃப்ரிட்ஜ் மேல, வேணா 2 எடுத்து சாப்பிடுவோம். மத்தியானம் லஞ்சை க்ளோஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் எனக்கு விரத முடிஞ்சிருச்சு. 7 நாள்ல விரத முடிச்சிட்டேன். மறுபடியும் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணாது. அரிசி சாப்பிட்டா வெயிட் போடுதுடி, அதனாலதான் அதான் சோறு கேக்குறேன். அரிசி சாப்பிட்டா வெயிட் போடுது, சோறு சாப்பிட்டா எங்க வெயிட் போடும்? அதுதான் எல்லாம் வெந்துதானே மிதக்குது. அதுவே வெயிட் எல்லாம் போய் தான் மிதக்குது. அப்போ வந்து என்ன இது வெயிட் போய் தண்ணிக்குள்ள போட்டோன்னா அரிசி உள்ள போயிடுது. வெந்ததுக்கு அப்புறம் மேலதானே மிதக்குது. அப்பன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அது வெயிட் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். குழம்புல போட்ட காயெல்லாம் ஏன் உள்ள போகுது? வெங்காயம் மிதக்கல, அது குறைஞ்சிருச்சு. எப்பவுமே தண்ணிக்குள்ள போற பொருளை தான் சாப்பிடணும். மிதக்கிற பொருள் எல்லாம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்ப அரிசி மேல மிதந்ததுன்னா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அது நீ சாப்பிட கூடாது. எனக்கு வந்து பொறுமை இல்ல, என்னுடைய பொறுமை எல்லாம் நீ சோதிக்கிற. ஒண்ணு மாதிரிதான் எனக்கு ஏதாவது சமைச்சு. நானும் அப்படிதான் நீ நினைக்கிறேன். எனக்கு யோசிக்கிறேன் என்ன சமைக்கணும்னு எனக்கு புரியல. நான் சொல்றேன், நீ சரியா கார குழம்பு வை போதும். அதான் நீ எனக்கு மூடு இல்ல, அப்புறம் ஏடா குடும்பமா சமைச்சிருவேன். அப்புறம் நல்லா அதுன்னு சொல்லுவேன் நீ. அதனாலதான் யோசிக்கிறேன். விஷயம் மறந்துடு. இது வரைக்கும் நீ பார்த்த வீடியோஸ் எல்லாம் அழிச்சேன். அது நல்லாதான் இருந்துச்சு. தனித்தனியா செஞ்சா நல்லா இருக்கும். நீ எல்லாத்தையும் சேர்த்து செய்யாதுமா. கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும்டி, அவ்வளவுதான். கார குழம்பு மாதிரி தான். ஆனா அது கொஞ்சம் கார குழம்புல தயிர் ஊத்துனா நல்லா இருக்கும். தயிர்ல கார குழம்பு தூக்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும். கார குழம்புக்கு தயிர் ஊத்துனா தெரியல, அவன் இன்னும் வித்தியாசமா பண்ணிருந்தாங்க. ஆனா வேற வேற வீடியோ அதெல்லாம் சேர்த்துதான் சொன்னேன். 2 எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒண்ணு பண்ணி தான் பாப்போமே எப்படி வருதுன்னு. சாம்பார்ல கருவாடு போட சூப்பரா இருக்கும். நம்ம தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். நான் மட்டும் நீ செஞ்சிருவ அப்படியே போ. கடைசியா என்ன சொல்ல வர? செய்ய மாட்டேன், சமைக்க மாட்டேன் எனக்காக நீ. இன்னைக்கு அவ்வளவுதான் நீ சமைக்க போறடி. கரெக்ட் பண்றியா என்ன? அப்ப எனக்கு குடுக்க மாட்டியா நீ? ஆமா பாவம்ல. சமைக்க மாட்டேன், நான் சமைக்கணும். இன்னைக்கு லீவு தானே, இன்னைக்கு நீ சமைச்சு கொடுப்பியா அம்மாக்கு? விடு. என்ன வேணும் சமைக்கிறதுக்கு? என்ன சாப்பிட போறேன்? நானும் அதே மாதிரி 5 டிஷ் செய்யட்டுமா? நான் கேட்கும் போது உனக்கு 5 டிஷ் ஒன்னா போட்டு செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். ஒண்ணும் இல்ல, 5 டிஷ் சொல்லு நான் செய்யறேன். நீ வெறும் சோறு வடிச்சா போதும், நான் அதை தண்ணி ஊத்தி சாப்பிட்டுக்கிறேன். பயம் கொஞ்சம். நீ சமைச்சு போடணும்னு நினைக்கல, பழி வாங்கணும்னு நினைக்கிற. நான் அப்பெல்லாம் நினைக்க மாட்டேமா, நல்லாதான் சமைப்பேன். நீ நல்லா சமைப்படி, அதனால தான் சமைக்க சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் நல்லா சாப்பிடலான்னு. சமைச்சு கூட நீ சூப்பரா சமைப்போமா. இப்படி சொல்லி சொல்லியே நேரம் ஆயிடுச்சு. டின்னர் தான் இங்க சாப்பிடல. டைம் ஆகுதுடி, சமைச்சிருக்கியா? நீ சமைக்க மாட்ட. நீ சமைப்பதானே? நீ சமைக்க மாட்ட. நீ சமைப்பதானே? நீ சமைக்க மாட்ட. சமைச்சு கொடுறீ. அப்ப நீ சமைக்க மாட்ட. ஏன் நீ
இப்படி இருக்க